அண்ணாமலையே தமிழக பாஜக தலைவராக நீடிக்க வேண்டும் என வலியுறுத்தி தஞ்சையில் பாஜக நிர்வாகிகள் போஸ்டர் ஒட்டியுள்ளனர். அதில் அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக நீடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சாகும் வரை 1000 பேர் உண்ணாவிரதத்தில் ஈடுபடப் போவதாக குறிப்பிட்டுள்ளனர். அதிமுகவுடன் கூட்டணி வேண்டாம் எனவும் இந்தியாவுக்கு மோடி, தமிழகத்திற்கு அண்ணாமலை வேண்டும் என்ற வாசகங்களோடு தெற்கு மாவட்ட பாஜக சார்பில் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. உள்நாட்டைச் சேர்ந்தவர்கள் அதிகம் பயணிக்கும் சுற்றுலா தலங்களில் தமிழ்நாடு 2வது இடத்தை பிடித்துள்ளது. 2013ஆம் ஆண்டு 244.23 மில்லியனாக இருந்த உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை 2023-24ஆம் நிதியாண்டில் 286 மில்லியனை எட்டியுள்ளது. ஆனால் இதே 10 ஆண்டுகளில் சுற்றுலா பயணிகளின் வருகையை இரட்டிப்பாக்கி உத்தரப்பிரதேச மாநிலம் முதல் இடத்தை தக்கவைத்துள்ளது. 2013இல் உத்தரப்பிரதேசத்திற்கு 225 மில்லியனாக இருந்த வருகை தற்போது 478 மில்லியனாக உயர்ந்துள்ளது. இந்த பட்டியலில் கர்நாடகா, ஆந்திரா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. குஜராத், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம், பீகார் உள்ளிட்டவை முதல் 10 மாநிலங்கள் பட்டியலில் உள்ளன. ஆண்டுக்கு 4 மில்லியன் வெளிநாட்டு பயணிகள் தமிழகத்திற்கு வருவதாக அண்மையில் தமிழக அரசு தெரிவித்திருந்தது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள காவலர் குடியிருப்பு பகுதியில் அடுத்தடுத்து 2 நாட்கள் சிறுத்தை மற்றும் கருஞ்சிறுத்தை உலா வந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இரவு நேரங்களில் உலா வரும் சிறுத்தை அங்குள்ள வளர்ப்பு பிராணிகளை வேட்டையாடுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். குடியிருப்பு பகுதிகளில் உலா வரும் வனவிலங்குகளை கூண்டு வைத்து பிடிக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் அருள்மிகு தியாகராஜர் கோயிலில் ஆழித்தேரோட்ட வைபவம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. முக்கிய சைவ திருத்தலங்களில் ஒன்றான திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் இந்த ஆண்டு பங்குனி உத்தர திருவிழா கடந்த மார்ச் 15ஆம் தேதி தொடங்கியது. பங்குனி மாத ஆயில்ய நட்சத்திர தினமான இன்று முக்கிய நிகழ்வான ஆழித்தேரோட்டம் தொடங்கியது. 96 அடி உயரமும் 350 டன் எடையும் கொண்ட இந்த பிரம்மாண்ட ஆழித்தேரை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஆரூரா தியாகேசா என்று பரவசத்துடன் முழக்கமிட்டபடி வடம் பிடித்து இழுத்தனர். இந்த நிகழ்ச்சியில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன், மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இந்த தேர் கோயிலை சுற்றி அமைந்துள்ள 4 வீதிகளை வலம் வந்த பின் இன்று மாலை நிலையடியை வந்தடையும். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பெய்த மழை காரணமாக 5000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமாகியுள்ளன. சிறுமுகை, காரமடை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதனால் கண்டியூர், பனப்பாளையம் பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்தன. பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். பல்வேறு துறைகளில் சீனா மற்றும் அமெரிக்காவை வீழ்த்த வேண்டுமென்றால் வாரம் 90 மணி நேரம் நாம் உழைப்பது அவசியம் என ஆர்பிஜி குழுமத்தின் தலைவர் ஹர்ஷ் கோயங்கா தெரிவித்துள்ளார். இன்போசிஸ் நிறுவனத்தின் இணை நிறுவனரான நாராயணமூர்த்தி நாட்டில் உள்ள அனைத்து இளைஞர்களும் வாரத்துக்கு 70 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என தெரிவித்தார். இந்நிலையில் அவரது கருத்தை வழிமொழிந்துள்ளார் ஆர்பிஜி குழுமத்தின் தலைவர் ஹர்ஷ் கோயங்கா. அமெரிக்கா மற்றும் சீனாவுடன் இந்தியா போட்டியிட விரும்பினால் நாம் ஏற்ற வசதியை எதிர்பார்க்க கூடாது என்றும், ரோபாட்டிக்ஸ், எரிசக்தி, ஏஐ ஆகிய துறைகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கேரள மாநிலத்தில் புதிய வக்ஃபு சட்டத்தின் கீழ் வக்ஃபு வாரியம் விரைவில் அமைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்திய பாஜக அரசு அறிமுகப்படுத்தியுள்ள வக்ஃபு திருத்த சட்ட மசோதா 2025 கடந்த வாரம் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் நிறைவேறியது. கேரளத்தில் ஆளும் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் ஆகிய 2 கட்சிகளும் இந்த சட்டத்தை கடுமையாக எதிர்த்து வருகின்றன. ஆனால் இந்தியாவில் புதிய வக்ஃபு சட்டம் அமலுக்கு வந்த பின் அதன் கீழ் அமைக்கப்படும் முதல் வக்ஃபு வாரியம் கேரளாவில்தான் அமையவிருப்பதாக கூறப்படுகிறது. புதிய சட்டத்தின்படி மாநிலங்களில் உள்ள வக்ஃபு வாரியங்கள் அவற்றின் பதவிக்காலம் நிறைவடையும் வரை எந்த மாற்றமும் இல்லாமல் தொடரலாம். கேரளாவில் தற்போதைய வக்ஃபு வாரியத்தின் பதவிக்காலம் டிசம்பர் 14 அன்று நிறைவடைந்துவிட்டது.
ஏற்கனவே 2 மாதங்களுக்கு அதன் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது புதிய வாரியம் அமைப்பதற்கான தேவை எழுந்துள்ளது. இதனையடுத்து புதிய வக்ஃபு சட்டத்தின்படி வாரியங்களுக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான நடைமுறை விரைவில் தொடங்கும் என்று கேரள வக்ஃபு அமைச்சர் வி. அப்துல் ரஹ்மான் கூறியுள்ளார். விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்ததால் விவசாய சங்க தலைவர் தல்லைவால் தனது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்துள்ளார். இதன் மூலம் அவரது 131 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்ட அங்கீகாரம் வழங்க வலியுறுத்தி கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தல்லைவால் தொடங்கினார். அவரது உடல்நிலை மோசமான பிறகும் போராட்டத்தை கைவிடவில்லை. இந்நிலையில் விவசாய சங்க பிரதிநிதிகளை மே 4ஆம் தேதி சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் உறுதியளித்திருக்கும் நிலையில் விவசாய சங்க தலைவர் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டுள்ளார். ஆந்திராவில் நகை வியாபாரியிடமிருந்து 3.5 கிலோ தங்கத்தை கொள்ளையடித்த 4 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். தீபக் குமார் என்ற நகை வியாபாரி சென்னையிலிருந்து சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகையை வாங்கிக் கொண்டு காரில் ஊர் திரும்பியுள்ளார். அப்போது நாயக்கநேரி வனப்பகுதியில் காரை வழிமறித்த கும்பல் நகையை கொள்ளையடித்துச் சென்றது. இதுகுறித்து வி. கோட்டா காவல் நிலையத்தில் தீபக்குமார் அளித்த புகாரை அடுத்து 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் தங்கவயலைச் சேர்ந்த காங்கிரஸ் கவுன்சிலர் உட்பட 4வரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து இன்னோவா கார் ஒன்று பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் மேலும் 9 பேருக்கு வலை விரித்துள்ளது தனிப்படை. தீபக் குமாரின் ஓட்டுநர் முக்ரம் வகுத்துக் கொடுத்த திட்டத்தின் அடிப்படையில் இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. டார்ஜிலிங்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற இளம் முன்னணி நடிகை ஸ்ரீலீலாவுக்கு அதிர்ச்சிகர சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. தெலுங்கில் முன்னணி நடிகையாக உள்ள ஸ்ரீலீலா சிவகார்த்திகேயன் நடித்து வரும் பராசக்தி திரைப்படத்தில் தமிழ் திரையுலகில் அறிமுகமாகிறார். இவர் அனுராக் பாசு இயக்கத்தில் கார்த்திக் ஆரியனுடன் இணைந்து புதிய படம் ஒன்றில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். இதன் படப்பிடிப்பிற்காக டார்ஜிலிங் சென்றுள்ள அவர் கார்த்திக் ஆரியனுடன் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றார். கூட்டத்தின் இடையே நடந்து சென்றபோது ரசிகர் ஒருவர் ஸ்ரீலீலாவுடன் கை குலுக்க முயன்றார். அவருக்கு ஸ்ரீலீலா கை கொடுத்தபோது அந்த ரசிகர் ஸ்ரீலீலாவை கூட்டத்திற்குள்ளே இழுத்துக் கொண்டார். இதை எதிர்பாராத ஸ்ரீலீலா அதிர்ச்சியில் உறைந்து போனார். ஒரு வழியாக ஸ்ரீலீலா மீட்கப்பட்டார். ரசிகரின் இந்த அணுகுமுறைக்கு கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் பனிப்பொழிவால் கடும் குளிர் நிலவுகிறது. ஏப்ரல் மாதத்தில் வழக்கத்திற்கு மாறாக பனிப்பொழிவு நிலவுவதாக மாஸ்கோ வாசிகள் தெரிவிக்கின்றனர். சாலைகளில் பனிக்கட்டிகள் படர்ந்துள்ள நிலையில் அவற்றை அகற்றும் பணியில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை அதிகபட்ச வெப்பநிலை 16 டிகிரி செல்சியஸாக இருந்த நிலையில் நேற்று 0க்கும் கீழே சரிந்துள்ளது. ஸ்விக்கி நிறுவனம் 7,59 லட்சம் ரூபாய் வரி செலுத்தாதது குறித்து விளக்கமளிக்க கோரி அந்நிறுவனத்திற்கு புனே தொழில் வரித்துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. உணவு மற்றும் மளிகை பொருட்கள் விநியோக நிறுவனமான ஸ்விக்கி ஊழியர்களின் சம்பளத்திலிருந்து தொழில் வரியை கழிப்பது தொடர்பான விதிகளை மீறியுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் மேல்முறையீடு செய்யும் நடவடிக்கையை ஸ்விக்கி நிறுவனம் மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராம நவமியையொட்டி அயோத்தியில் 2.5 லட்சம் அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. வடமாநிலங்களில் நேற்று ராம நவமி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அயோத்தி ராமர் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டனர். இதன் ஒரு பகுதியாக அயோத்தி சரையு நதிக்கரையில் 2.5 லட்சம் அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டன. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற சந்தியா ஆரத்தி நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். ஜெர்மனியின் பான் நகரில் பூத்து குலுங்கும் செர்ரி மலர்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகின்றன. பான் நகரில் கடந்த 1986ஆம் ஆண்டு முதன்முதலாக செர்ரி மரக்கன்று நடப்பட்டது. தற்போது 300க்கும் மேற்பட்ட செர்ரி மரங்கள் இருக்கும் நிலையில் அப்பகுதியே சுற்றுலா தலமாகிவிட்டது. இளஞ்சிவப்பு வண்ணத்தில் செர்ரி மலர்கள் பூத்து குலுங்குவது உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளையும் பரவசமடைய செய்துள்ளது. நெதர்லாந்தின் லிசி நகரில் உள்ள ஹியூகென்ஹாஃப் மலர் தோட்டம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது.
250 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட மலர் தோட்டத்தில் டியூலிப், டேஃபடில்ஸ் உள்ளிட்ட வண்ண வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. தினமும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மலர்களை கண்டுகளித்து வருகின்றனர். அதிமுக யாருடன் கூட்டணி செல்ல வேண்டும், என்ன கோரிக்கை வைக்க வேண்டும் என்பதில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு ஏன் அக்கறை என்று அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. அதிமுகவின் எக்ஸ் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள பதிவில், மாநில உரிமைகள் பற்றி பேச ஸ்டாலினுக்கோ திமுகவுக்கோ மனசாட்சி இருக்கிறதா என வினவப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணியின் முதல் கூட்டத்திற்கு பாட்னா சென்றபோது மாநில உரிமைகள் பற்றி பேசினாரா? இரண்டாவது கூட்டத்திற்கு பெங்களூரு சென்றபோது தமிழ்நாட்டின் காவிரி நதிநீர் உரிமை குறித்து பேசினாரா என்றும் அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. இப்போது கர்நாடகத்தில் ஆட்சியில் இருக்கும் காங்கிரஸ் அரசிடம் காவிரியில் தமிழ்நாட்டின் உரிமைகளை வழங்கினால் மட்டும்தான் கூட்டணி என்று வெளிப்படையாக அறிவிக்க தயாரா என்றும் அடுத்தடுத்த கேள்விகளை மு.க. ஸ்டாலினிடம் அதிமுக முன்வைத்துள்ளது. ரகசியம் இருக்கிறது என்று பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்துவிட்டு இப்போது என்ன செய்வது என்று தெரியாதவர் அரங்கேற்றும் ஊட்டி நாடகத்தை மக்கள் யாரும் நம்பப்போவது இல்லை என்றும் அதிமுக பதிவிட்டுள்ளது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட பாஜக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டிற்கு அதிக நிதி வழங்கப்படுவதாக பிரதமர் உள்ளிட்டோர் கூறி வருவதை முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பொருளாதார அளவீடு என்பது முந்தைய ஆண்டுகளை விட நடப்பாண்டில் அதிகமாகத்தான் இருக்கும் என்பதை முதலாம் ஆண்டு பொருளாதாரம் பயிலும் மாணவி கூட கூறுவார் என தெரிவித்துள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி முன்பை விட இப்போது அதிகமாக உள்ளது எனவும் மத்திய பட்ஜெட்டின் அளவு ஒவ்வொரு ஆண்டும் அதன் முந்தைய ஆண்டை விட அதிகமாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய அரசின் மொத்த செலவினமும் முந்தைய ஆண்டுகளை விட நடப்பாண்டு அதிகமாகவே இருக்கும் எனவும் கூறியுள்ளார். எண்கள் எப்போதும் பெரியதாகவே இருக்கும் என கூறியுள்ள ப. சிதம்பரம், வழங்கப்பட்டுள்ள நிதியின் அளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி அல்லது மொத்த செலவினத்தின் விகிதாச்சாரத்தில் அதிகமாக உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும் என கூறியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு வந்த பிரதமர் மோடியை வரவேற்காததற்காக முதல்வர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசு நிகழ்ச்சி என்பதால் பிரதமர் இருந்த விழா மேடையில் தான் இல்லை எனவும் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள நயினார் நாகேந்திரன் இருந்ததாகவும் கூறினார். பாஜகவின் அடுத்த மாநில தலைவருக்கான போட்டியில் தான் இல்லை எனவும் அண்ணாமலை மீண்டும் தெரிவித்தார். பிரதமரை வரவேற்க வேண்டியது மாநிலத்தினுடைய நம்முடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய முதல்வர் அவருடைய தலையாய கடமை. ஆனால் முதல்வர் அவர்கள் இதில் அரசியல் செய்து, ஏன்னா வெயில் ராமேஸ்வரத்தில் அதிகமாக இருக்குன்னு ஊட்டிக்கு போயிட்டார். ராமேஸ்வரத்தில் வெயில் 40 டிகிரின்னு நினைக்கிறேன், நல்ல வெயில். அதனால் முதலமைச்சர் அவருக்கு வெயில் தாங்காதாட்டு இருக்கு. அதனால் நேராக வண்டியை ஊட்டிக்கு வர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி குளிரில் போய் இதமாக பதமாக இருக்கலாம்னு அங்கே போயிட்டார். அதனால் இதை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழ்நாட்டிற்கு வந்த பிரதமர் தமிழக மக்களுக்காக இந்த பணிகளை செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய பிரதமரை நம்முடைய முதல்வர் அவர்கள் அவமானப்படுத்தியிருக்கிறாங்க. அதற்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும், தமிழக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மத்திய பல்கலைக்கழகங்களில் காலியாக இருக்கும் 4000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பல்கலைக்கழக மானியக்குழு தகவலின்படி திருவாரூர், புதுச்சேரி உள்ளிட்ட பல மத்திய பல்கலைக்கழகங்களில் 4915 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பது தெரியவந்துள்ளது. தமிழகத்தில் அதிகபட்சமாக திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் 28 காலி பணியிடங்கள் இருப்பது தெரியவந்துள்ளது. காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதால் தற்போது பணியில் உள்ள ஆசிரியர்களின் பணிச்சுமை அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மாணவர்கள் திறம்பட கல்வி கற்பதில் சுணக்கம் ஏற்பட வாய்ப்புள்ள சூழலில் இது மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடும் என்பதால் பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் என கல்வியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகரில் புகழ்பெற்ற பராசக்தி மாரியம்மன் கோயில் பங்குனி பொங்கல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் அக்னிச்சட்டி எடுத்து வந்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள இக்கோயிலில் நடைபெறும் பங்குனி பொங்கல் பெரும் புகழ் பெற்றதாகும். கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவில் அம்மனுக்கு தினந்தோறும் சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை வைபவங்கள் நடந்து வருகின்றன. முக்கிய நிகழ்வாக வேண்டுதல் நிறைவேறிய திரளான பக்தர்கள் அக்னிச்சட்டி எடுத்து வந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடனை செலுத்தினர். குழந்தை வரம் பெற்ற சிலர் குழந்தைகளை கரும்பு தொட்டிலில் வைத்து ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். அடுத்த ஆண்டு கேரள சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் இடது ஜனநாயக முன்னணியை முதல்வர் பினராயி விஜயன் வழிநடத்துவார் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. பேபி தெரிவித்திருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளராக கேரளாவைச் சேர்ந்த மரியம் அலெக்சாண்டர் பேபி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் சாலை தடுப்புகள் தீப்பிடித்து எரிந்ததால் சுற்றுலாப் பயணிகள் அச்சமடைந்தனர். 13வது வளைவில் இருந்த சாலை தடுப்புக்கு சிலர் தீ வைத்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி முழுவதும் மளமளவென தீ பரவி புகைமூட்டம் நிலவியதால் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. தீ வைக்கும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உதகை, கொடைக்கானலில் இ-பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளதால் கோவை மாவட்டம் வால்பாறைக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இ-பாஸ் நடைமுறையால் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டும் வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டு வருகிறது. மேலும் நீண்ட நேரம் வாகனங்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாக சுற்றுலாப் பயணிகள் தெரிவிக்கின்றனர். வால்பாறையில் கட்டுப்பாடுகள் இல்லாததால் அங்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை தினந்தோறும் அதிகரித்து வருகிறது. ரம்மியமான சூழலுடன் நிலவும் இதமான காலநிலையால் சுற்றுலாப் பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். காங்கோ தலைநகர் கின்சாஷாவில் பெய்த கனமழையால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். கடந்த சில நாட்களாக அங்கு கனமழை பெய்து வரும் நிலையில் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருப்பதால் மக்கள் உடைமைகளை இழந்து தவித்து வருகின்றனர். மத்திய பல்கலைக்கழகங்களில் காலியாக இருக்கும் 4000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பல்கலைக்கழக மானியக்குழு தகவலின்படி திருவாரூர், புதுச்சேரி உள்ளிட்ட பல மத்திய பல்கலைக்கழகங்களிலும் 4915 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பது தெரியவந்துள்ளது. தமிழகத்தில் அதிகபட்சமாக திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் 28 காலி பணியிடங்கள் இருப்பது தெரியவந்தது. காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதால் தற்போது பணியில் உள்ள ஆசிரியர்களின் பணிச்சுமை அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மாணவர்கள் திறம்பட கல்வி கற்பதில் சுணக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் இது மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடும் என்பதாலும் பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் என கல்வியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அனுராதபுரத்தில் உள்ள புத்தர் கோயிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொண்டார். அதிபர் திசநாயக்கவுடன் சென்ற பிரதமர் அங்குள்ள புத்த பிட்சுவிடம் ஆசி பெற்றார். இதைத் தொடர்ந்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட பிரதமர் மோடி, அனுராதபுரம் புத்தர் கோயில் அமைதி, ஞானம் மற்றும் ஆன்மீகத்தின் சின்னம் என்றும் புத்தரின் போதனைகள் எப்போதும் நம்மை வழிநடத்தட்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அனுராதபுரம் புத்தர் கோயிலில் ஜெயஸ்ரீ மகா போதி மரம் மிகவும் பிரசித்தம். தற்போதைய பீகார் மாநிலம் புத்தகயாவில் உள்ள போதி மரத்தடியில் புத்தர் ஞானம் பெற்றதாகவும் அந்த மரத்தின் கிளையிலிருந்து மற்றொரு மரம் வளர்ந்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த மரக்கிளையை மௌரிய மன்னர் அசோகரின் மகள் சங்கமித்ரை இலங்கையின் அனுராதபுரத்திற்கு எடுத்துச் சென்றதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் 2024-25 நிதியாண்டில் 288 கோடி மனித வேலை நாட்களுக்கு வேலைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. 2023-24 நிதியாண்டில் 312 கோடி மனித வேலை நாட்களுக்கு வேலைகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. மனித வேலை நாள் என்பது வேலை வழங்கப்பட்ட ஒட்டுமொத்த பணியாளர்களின் எண்ணிக்கையையும் மொத்த வேலை நாட்களின் எண்ணிக்கையையும் பெருக்குவதன் மூலம் கிடைக்கும் எண்ணிக்கையாகும். தேசிய ஊரக வேலை திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்டுள்ள ஒட்டுமொத்த வேலையின் அளவு இவ்வாறுதான் கணக்கிடப்படுகிறது. கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் தொழில்கள் பின்னடைவை சந்தித்தன. நகர்ப்புறங்களில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் பலர் தங்கள் சொந்த கிராமங்களுக்கு வந்துவிட்டனர். இதனால் தேசிய ஊரக வேலை திட்டத்தின் கீழ் அதிக வேலைகளை ஒதுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. 2020-21 ஆண்டில் 389 கோடி மனித வேலை நாட்களுக்கு வேலைகள் ஒதுக்கப்பட்டன. அதற்கு பிறகு இந்த எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருகிறது. அந்த வகையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைந்திருப்பது ஊரக பகுதிகளில் தொழில் சூழல் மேம்பட்டிருப்பதன் அறிகுறி என்று மத்திய அரசு கூறுகிறது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு குறைந்திருப்பதால் தான் வேலை ஒதுக்கீடும் குறைந்துள்ளது என்று நிபுணர்கள் விமர்சிக்கின்றனர். பாமக தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாட்டில் வேளாண் துறை வளர்ச்சி குறைவாக இருப்பதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் 2024-25 ஆண்டில் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரம் 9.69 விழுக்காடு வளர்ச்சி அடைந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார்.
அதே நேரம் வேளாண் துறை வளர்ச்சி 0.15 விழுக்காடாக குறைந்திருப்பது கவலை அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாட்டின் 60 விழுக்காடு மக்களின் வாழ்வாதாரமாக திகழும் வேளாண் துறையின் பங்களிப்பு 10 விழுக்காடு மட்டுமே என்பது தமிழகத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை அதிகரிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். வேளாண் துறையில் இருப்பவர்கள் முன்னேற வேண்டும் என்றால் ஆண்டுக்கு சராசரியாக 4 விழுக்காடு வளர்ச்சியடைய வேண்டும் என்றும் அதற்கான நடவடிக்கைகளுக்கு அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்திலிருந்து புதுச்சேரி வரையிலான ஈசிஆர் சாலையை அகலப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தை கோர இருப்பதாக நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ளது. கிழக்கு கடற்கரை சாலையை அகலப்படுத்தும் 46 கிலோமீட்டர் தூரத்திற்கு கோரப்பட்டுள்ள டெண்டர் விவரங்கள் விரைவில் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது உள்ள சாலையில் 11 கிலோமீட்டரை உள்ளடக்கிய அணியூருக்கு அருகே விழுப்புரம் நெடுஞ்சாலையுடன் இணையும் வகையில் சாலையை அகலப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. கழுவேலி சதுப்பு நில பறவைகள் சரணாலய உணர்திறன் சுற்றுச்சூழல் மண்டலத்தில் இந்த 4 வழிச்சாலை அமைய உள்ளதால் அதிக அளவிலான மரங்களை நடுவது, வாகனங்கள் ஒலி எழுப்பும் சத்தத்தை குறைப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மாணவர்கள் மீது துளியாவது அக்கறை இருந்தால் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கும் முன்பு நீட் விலக்கை இபிஎஸ் வலியுறுத்த தயாரா என முதல்வர் மு.க. ஸ்டாலின் சவால் விடுத்திருக்கிறார். இப்போ நான் கேட்கிறது, கூட்டணியில் இருந்தப்பவும் கூட்டணியில தேர்தலை சந்திச்சப்பவும் நீட் விலக்கு வேணும்னு ஏன் நீங்க பாஜக கிட்ட நிபந்தனை விதிக்கல? ஆனா நம்ம காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மூலமா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா தெளிவா சொன்னார், நீட்டை விரும்பாத மாநிலங்களுக்கு விலக்கு அளிக்கப்படும் என்று தேர்தலில் உறுதிமொழியை தந்தார். நாங்க சொல்ல வச்சோம். இப்ப கேட்கிறார பழனிசாமி, நீட் ரகசியத்தை சொல்லுங்க பழனிசாமி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்தியா கூட்டணி ஆட்சி மட்டும் ஒன்றியத்தில் அமைஞ்சிருந்தா நிச்சயம் நீட் விலக்கு நிறைவேறி இருக்கும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, பாஜக கூட கூட்டணி இருக்கு இல்லன்னு மாத்தி மாத்தி பேசுற உங்களுக்கு நான் இந்த மேடையிலிருந்து சவால் விடுறேன். தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் மீது உங்களுக்கு துளியாவது அக்கறை இருந்தா பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி நீட் விலக்கு தந்தாதான் கூட்டணின்னு வெளிப்படையா அறிவிக்க தயாரா? இனி செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். அந்த தியாகி யார் என்ற கருப்பு பேட்ஜுடன் அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை கூட்டத்தில் பங்கேற்றனர். கடந்த மாதம் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் டாஸ்மாக் நிறுவனங்களுக்கு மது ரகங்களை உற்பத்தி செய்து கொடுக்கும் நிறுவனங்களிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். இந்த சோதனைக்கு பிறகு டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டது. இதைத் தொடர்ந்து அந்த தியாகி யார் என்று கேள்விகளை எழுப்பும் போஸ்டர்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஒட்டப்பட்டிருந்தன. சமூக வலைதளங்களிலும் இந்த போஸ்டர் வைரலானது. முன்னதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டு 350 நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்து பிறகு பிணையில் வெளியேறினார். செந்தில் பாலாஜியை தியாகி என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் புகழ்ந்தார். இந்நிலையில் செந்தில் பாலாஜியின் இலாக்காவுக்குட்பட்ட டாஸ்மாக் கடையில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதை விமர்சிக்கும் விதமாக பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவின் எம்எல்ஏக்கள் அனைவரும் அந்த தியாகி யார் என்று கேட்கும் கருப்பு பட்டை அணிந்து கொண்டு சட்டமன்றத்திற்கு வந்தனர். பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் மின்சார ரயில்களை இயக்குவதற்கான கேபிள்கள் அமைக்கப்பட்டாலும் வந்தே பாரத் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை கொண்ட ரயில்களை ராமேஸ்வரம் வரை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பாம்பனில் புதிதாக ரயில் பாலம் கட்ட முடிவு செய்த போதே மின்சார ரயில்கள் இயக்கும் வகையில் மின் கேபிள்கள் பொருத்தப்பட்டன. இரட்டை தண்டவாளம் அமைக்கும் பணிகளும் முடிக்கப்பட்டன. ஆனால் புதிய பாம்பன் பாலத்தில் மட்டுமே மின்னிணைப்பு கேபிள்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மானாமதுரை முதல் மண்டபம் வரையிலான ரயில் வழித்தடத்தில் இன்னும் மின்னிணைப்பு மேற்கொள்ளவில்லை. இதன் காரணமாக புதிய பாம்பன் ரயில் பாலத்தில் டீசல் என்ஜின் ரயில்களை மட்டுமே இயக்க முடியும். குறிப்பாக ராமேஸ்வரம் தாம்பரம் விரைவு ரயில் தாம்பரம் முதல் திருவாரூர் வரை மட்டுமே மின்சாரம் மூலம் இயக்கப்படும். திருவாரூரிலிருந்து ராமேஸ்வரம் வரை டீசல் என்ஜின் ரயிலாக மாற்றி இயக்கப்படும். மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயக்கக்கூடிய புதிய பாம்பன் பாலத்தில் வந்தே பாரத் உள்ளிட்ட 3ஆம் தலைமுறை நவீன ரயில்கள் இயக்க முடியாது என கூறப்படுகிறது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே அதிகாரிகளிடம் கேட்டபோது ராமநாதபுரத்திலிருந்து மண்டபம் வரை மின்சார ரயில் வழித்தடம் அமைக்க இந்திய கடற்படை அனுமதி தரவில்லை என தெரிவித்தனர். இன்னும் 2 ஆண்டுகளில் மின்சார கேபிள் இணைக்கப்பட்டு வந்தே பாரத் ரயிலை ராமேஸ்வரம் வரை இயக்கலாம் என்றும் தெரிவித்தனர்.
கேரள மாநிலம் இடுக்கியில் பலத்த காற்றுடன் பெய்த மழை காரணமாக 1000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமாகின. காஞ்சியாறு பள்ளத்தாக்கு பகுதியில் வாழை பயிரிடப்பட்டிருந்தது. 1 கிலோ வாழைப்பழம் 70 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் திடீரென பெய்த பலத்த மழை காரணமாக வாழை மரங்கள் சேதமடைந்தது. இது விவசாயிகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது.